ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் சுனாமி சர்வைவல் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். என்னடா அது பேசிகிட்டு இருக்க போது சுனாமி வந்துருச்சு. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சுனாமி சர்வைவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க. என்னென்ன கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். சின்சானு, என்னடா நீ மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்க? என் கையில் சர்போர்டு தாண்டா இருக்கு. ஆமாண்டா, நம்ம போன தடவை இந்த கேம் ப்ளே பண்ணல, அப்பவே அண்ணன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். எப்படி? டேய், இதெல்லாம் சீட்டிங்டா. என்னடா சீட்டிங்கு? இங்கே பாருங்களேன், இந்த கடையில் இருந்து பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்லாம் வாங்கி வச்சுட்டான். இப்போதைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சர்போர்டு மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு நான் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க. இருங்க, இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. இது புதுசாக இருக்கே. ஓ, இது சுனாமியோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிற பட்டன் போல இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் 2 சுனாமி பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்கோம். டேய், அதே ஆண்டா சுனாமி பொழந்துக்கிட்டு வருதுடா. போ நீ தான் தைரியமான ஆளாச்சு. ஆஹா, நம்ம உருவாக்கின சுனாமி நம்மளே அடிச்சு தூக்கிடுச்சு. அவனை மட்டும் பாருங்க ஜாலியாக போட்டில் வந்து போயிட்டா. இந்தா வாங்கிக்கோ. இப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண முடியுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. சரி, இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா போகலாம். நம்ம இதை முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கானுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒண்டி போதும். இந்த சர்போர்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுனாமி கிட்ட நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் ஓவராக வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாறைக்கு மேலே ஏறி நிற்கலாமா? இவன் யாரா? எலிக்குட்டி. ஆஹா, அது எலிக்குட்டி பாருங்களேன், காடா மாதிரி பார்த்தீங்கன்னா கேமை முடிக்க போகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொசைடனோட வெப்பன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம காடா மாறிடுவோம். ஸோ காடா மாறிட்டோம்னா சுனாமியால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளை. ஓ, அப்படியா விஷயம்? இந்த வால்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போது இருந்துச்சு. ஆனால் அப்போவும் நமக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரில. இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியல. சரி, இப்போ இந்த சர்போர்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகலாம். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்து இருக்குது. ஐயோ, சுனாமி வருதே, சீக்கிரம் போடா சந்துக்குள்ளே போதா. இங்கே என்னடா வச்சிருக்கானுங்க? இங்கே ஒன்றுமே வச்சில்லையா? சுனாமிக்கு பயந்தோட ஒளிஞ்சிக்கலாம் போல இருக்கு. ஏய், என்னது இது? ஐயோயோ, நம்ம சர்போர்டு போயிடுச்சு. என்னங்களா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? காணாமையே போயிடுச்சு. ஏய், என்ன சொல்ல முட்டா? இருந்த சர்போட போச்சா? போ சுனாமில அடிபட்டா நீ சாவ போற. கைஸ், இதெல்லாம் ஓவரா இருக்கு. சுனாமி பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்போர்டு காணாமையே போச்சு. ஆஹா, சின்சான் சொன்ன மாதிரி சுனாமியில் அடிப்பட்டே செத்துட்டேனே. இந்த அப்டேட் இதெல்லாம் மாற்றிருக்கானுங்களா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னமும் சுனாமியோட பவரை பற்றி ஏற்றிட்டானுங்க. அடுத்து சர்போர்டு தான் இப்போ நம்ம முதல்ல வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட் இருக்குது. போட்டு வாங்கலாமா? போட்டுக்கு 175. அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடையாது. சர்போர்டுக்கு எவ்வளோ கேட்குறான்? இருங்க, இது நாங்கள் வீடு 265 பாயிண்ட் கொடுத்து இந்த வீடு வாங்கலாமா? கண்டிப்பாக அந்த வீடு வாங்கி பார்த்தா நம்ம ட்ரை பண்ணியே தீரணுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ப்ளே பண்ண போது பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருந்துச்சா எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இவங்க லைஃப் போர்டு உருவாக்கி ஒன்றா போக பார்க்குறானுங்க. விட்டுரு போச்சுடா. இந்த சுனாமி நம்மள எங்கே போனாலும் தேடி வந்து அடிக்குது. அழகா போகிற நம்மளோட தப்பாங்க. இவன் தானே சுனாமி உருவாக்குறது. மடியிலே போடு. என்னடா ஒருத்தர் அடிச்சா 3 பேர் வரீங்க? அடா பாவீங்களா இவனுங்களே. நீங்களே வீடியோ பார்க்கலாம். அழகான பசங்க போடுங்களா இருந்தா மறக்க முடிச்சு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். பொம்பளை சோக்கு இதனடா பட்டுனே. ஓ, இப்போ இந்த சுனாமி வந்து நம்மளை அடிச்சிச்சுன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா கேமரா வந்து ஷேக் ஆகுமா? அதுதான் பட்டன் வச்சிருக்கானுங்க. எல்லாம் டெக்னாலஜி. இங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் வந்து பில்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பில்டிங் குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். என்ன ஐட்டங்களோ. என்னது, இந்த பில்டிங் குள்ள போனோம்னா 5 பாயிண்ட் தரணுமா? சரி, கொடுத்துட்டேன். என்னங்கடா இது, உள்ள வரதுக்கு 5 பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போடுங்கிறானுங்க. சரி வாங்க, இதுக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். என்ன ஐட்டங்களோ. இந்த ஒரு பில்டிங்கினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். ஸோ இந்த பில்டிங் கிட்ட வந்தோடனே நம்ம வேணும் டேரெக்டாக டாப் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிக்கலாமா? அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலே பார்த்தீங்கன்னா ஏறி போகலாமா? அதான் பார்த்தீங்கன்னா கீழே காட்டுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலே ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. என்னடா இது, இங்கே 2 லேட்டர் வச்சுருக்கானுங்க. சரி, இந்த லேட்டர் எந்த பக்கம் போகுது? ஓ, இது வந்து இந்த பில்டிங்கோட பாதிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போகலாம். இன்னும் ஹைட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த பில்டிங்கை ஒண்டி லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடை ஒட்டி போட்டுன்னா வச்சுக்கோங்க. அழகாக இந்த பில்டிங் மேலே ஏறி இங்கே செவுரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவுத்து மேலே நின்று ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா சுனாமியை கிராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிருப்பேன். எதுக்கு இப்படி பண்ணுறானு தெரியல, ஐடியா இல்லாத பசங்க. இப்போ இதுக்கு மேலே நம்மளால் பார்த்தீங்கன்னா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏறான் மேலே. இப்போ நான் தாண்டா இந்த ஊரோட டாப்லேயே இருக்கேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இங்கேருந்து கீழே குச்சா என்ன ஆகும் தெரியலையே, காலி ஆயிடுவானா? சரி, குதிச்சு தான் பார்ப்போம். என்னது, இந்த சின்சான் பைப்பில் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எவ்வளோ சுனாமியில் அடிப்படி செத்துக்கிட்டு இருக்கானோ. ஏய், யாரை பார்த்து என்ன சொல்ற? அண்ணன் வந்து கேமையே முடிச்சிட்ட.
என்னடா சொல்ற? எப்படா முடிச்ச? நீ தான் அந்த பில்டிங்ல ஏறி ஏறி இறங்கினி, அப்பவே அண்ணன் முடிச்சிட்ட. அடப்பாவி, இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கதவு இருக்கு. இந்த கதவு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் ப்ளே பண்ண போது பார்த்தீங்கன்னா இந்த கதவு இல்லை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இது பாருங்களேன், இது ஒரு சீக்ரெட் பங்கர் மாதிரி இருக்கு. அதாவது எவன் சுனாமியில் அடிபட்டு சாவறானோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு பார்க்கலாம் போல இருக்கு. பார்க்கத்தனே சோபா செட்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்களேன். உள்ளுக்குள்ள படிக்கட்டு வேற இருக்கு. அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்மள எங்க கூட்டு போகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா அட எகுறோம் பல்லு. ஓ, அது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கீழே இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம், மேலே இருந்து வேணாலும் எவன் அடிபட்டு சாகரா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்து கீழே ஏதோ பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தானுங்க. இருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். திறந்துரு சீசே. என்னது கம்பேக்கு இன் ஃபியூச்சரா? அப்புறமா திரும்பி வாட வேண்டாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. ஓகே, டோரா தந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். சின்சான் வந்து கேமை முடிச்சிட்டாங்க. நம்மளும் எப்படியாவது கேம் வந்து முடிச்சே தீரணும். ஐயோ, எவன்டா அது பெரிய சுனாமி கிளப்பி விட்டது? போச்சுரா, யோப்பா சமாடி. அங்கிருந்து எங்க தூக்கி அடிச்சது பாருங்களேன். சின்சான் வந்துட்டானா? டேய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? சுனாமில அடி வாங்கி செத்துக்கிட்டு என்ன பாரு. நான்லாம் சும்மா ஜம்முனி கேமை முடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு கிடக்குறேன். இருறா டேய் இருறா, நானும் இப்போ வந்து கேமை முடிச்சுட்டு யாருன்னு காட்டுறேன். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? சர்போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி வச்சுன சர்போர்டு தான் பிடிங்கிட்டானே, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். வாங்கி போட்டாச்சு. இந்த வாட்டியாச்சும் இந்த ஒரு சர்போர்டை விடாம பத்திரமா கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கேம் வந்து முடிச்சிட வேண்டியதா. இந்த சுனாமிலாம் பார்த்தீங்கன்னா நம்மள சர்போர்டு வந்து காப்பாற்றிடுவாங்க. ஒன்றும் இல்லை, கரெக்டாக சுனாமி நம்மளை அடிக்க போது பார்த்தீங்கன்னா சர்போர்டை விட்டு இறங்கிடணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அது அப்படியே உடச்சிக்கிட்டு போயிடும் நம்மள. ஏய் இருடா, இப்ப அண்ணன் உன்னை எப்படி ஓவர்டேக் பண்ற மட்டும் பேரு. வந்துட்டேன். ஐயே, இந்த பைப்பில் வேற போட்டை எடுத்துன்னு வேகமாக வரானே. இந்த சர்போர்டோட பார்த்தீங்கன்னா போட்டு 2 மடங்கு வேகமாக போங்க. அவ யாரா போட்டை தூக்கின்னு ஓடி வர ஐடியா இல்லாத பையன். டேய் யாரா நீங்க? அந்த போட்டை ஏங்கிட்டே கொடுங்கடா. போத்துற சுனாமி வந்துருச்சுடா. ஆனா இதெல்லாம் நம்மளோட சர்போர்டு எதுவுமே பண்ணாது. ஏய், இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா வீட்டை கீழே போட போறேன்டா. என்னது வீடா? வீடு வாங்கிட்டியா என்ன? ஆமா வாங்கிட்டேன். இப்படி வா. எப்படா வாங்கின? இரு, இப்ப நான் கீழே போடுறேன் பாரு. நீ சீக்கிரம் உள்ள வா. பூமிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. சரி உள்ள போயிடலாம். டேய் கதவு தரடா. சின்சான் தான் நம்மள உள்ள அலோவ் பண்ண போல இருக்கு. அடா பாவி, போச்சுரா. இவனை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும் ஒண்ணுமே வேணும். கதவு திறக்க மாட்டேன்றாங்க. அவன்டி உள்ள போய் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டா. சரி கிட்ட வா. கதவு திறந்து தொலைகிற என்ன பண்றது? சீக்கிரம் தரடா. அடுத்த சுனாமி வந்துரு கிந்திர போது வந்துருச்சுடா. நல்ல வேலை ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ பிரச்சனை நம்ம சர்போர்டு அடிச்சுட்டு போச்சு. டேய் என்னடா இங்க இருந்து வீட்டை காணோம்? இங்க போடுற, சீக்கிரம் ஓடியா உள்ள வந்து ஏறு. இருடா வந்துருண்டா. திருப்பி பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து நம்ம சர்போர்டு அடிச்சுட்டு போயிடுச்சிங்க. நல்ல வேலை சின்சான் பார்த்தீங்கன்னா வீட்டை போட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? டக்குன்னு உள்ள போயிடலாம். ஸோ இந்த வீட்டை யார் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ள அலோவ் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. அது அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு காமிச்சிருக்கு. அவ அக்செப்ட் பண்ணதால தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? இங்க பாருங்க, எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சின்சான் அலோவ் பண்ணா மட்டும் தான் உள்ள வர முடியும். இது நம்ம வீடா? இது என் வீடு, அதை மறந்துடாத. சரிடா உன் வீடு தான்டா, ஒத்துக்கிறேன். இங்கே வெளியே இருக்கிற எவனையும் உள்ள வண்டி விட்டுறா, அதை புரிஞ்சுதா? ஏய் என்னது இது? இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓ இதுதான் கான்செப்டா? இந்த சுனாமி அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தனை நம்ம வீட்டுக்குள்ள உடலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணுமே அந்த பைப்பில் வந்து சுனாமியை விட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை உடச்சுன்னு கிடக்குறான். ஏன்டா ரியல் லைஃப்ல தான் இப்படி இருக்கீங்கன்னா கேமுக்குள்ளேயாடா இப்படியே பண்ணுவீங்க? மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இன்னைக்கு மேலே இருந்தா ரிஸ்க்குங்க. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு சுனாமி வர வச்சுக்கினே இருக்கான். அவன் இந்த வீட்டை உடச்சே தீரணும் சொல்லிட்டு எவனோ முடிவோட இருக்கான் போல இருக்கு. இது வேலைக்காகாது. நம்ம ஓடி போயிட்டே பார்த்தீங்கன்னா சுனாமியை வந்து தாண்டிடலாம். என்னது ஓடி போறியா? ஏண்டா நீலாம் ஓடி போனா சுனாமில அடிப்பட்டு சாவ, அதை மறந்துடாத. அதையும் பார்த்துக்கலாம் சின்சான். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் அது சுனாமி வந்து தாண்டிடுறேன். வருது விலங்கு வேணாம் வருது சொல்லிட்டு எவனா சுனாமியை வர வச்சிட போகிறான். அப்புறம் நம்மளை போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ விட்டுரும். இப்போதைக்கு நம்ம கிட்ட 30 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கம்முன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம். ஐயோ சுனாமி வருது, டக்குன்னு ஏறா பாறை மேலே. அப்படியே போய் இந்த ஒரு கல் மேலே நிற்போம். வந்துரு. அவ்வளோதான், அல்லக்கே பார்த்து ஜம்ப் பண்ணிட்டோம். அடுத்தது அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா? சீக்கிரமாக ஓடி போய் அந்த ஒரு பாறைக்கு நின்றுலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து level 2 சுனாமி தான் வரப்போகுது. அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து வர சுனாமி தான் நம்ம தாண்ட முடியாது. வந்துட்டான்டா அவ்வளோதாங்க. விட்டுக்கிறாம இந்த ஒரு பாறைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என்னது சுனாமியே வரல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணலாம்? ஜம்ப் பண்ணிட்டு துண்டாக்கான துணியக்கான சொல்லிட்டு ஓடுற வேண்டியதான். சீக்கிரம் ஓடு நிக்காம ஓடு. வந்துட்டான்டா. எஸ், ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இப்போ கட ஓடி போய் கீழே ஜம்ப் பண்ணிடலாம். போச்சுரா, எவனோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா. குதிச்சிடுறா கைப்புள்ள. ஐயோப்பா, ஓடி வந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிறோமா சுனாமி வந்து கிராஸ் பண்ணிட்டோம்.
இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் புதுசாக வந்திருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரும் பண்ணிட்டோம். இருங்க, இது என்ன டோரு? கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி தான் பார்ப்போமே. என்னது லேபரேட்டரியா? ஓ, இதை ராப்ளெக்ஸ் கொடுத்து வாங்கணுமா? சாரிங்க, என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராப்ளெக்ஸ் இல்லை. ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க, ஒரு போர்ட்டல் ஒன்று வச்சிருப்பானுங்க. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் கொண்டு போய் விடும். அந்த போர்ட்டல் இல்லை, இந்த ஒருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த போர்ட்டல். அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கே புதுசாக இருக்குது. சரி, மேலே போயிட்டு வந்து போர்ட்டல் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துலாம் மேலே என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கானுங்க சொல்லிட்டு. என்னமோ தரானுங்க, எல்லாத்தையும் பார்த்தா கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த போர்ட்டல் நம்மளை மேலே தான் கொண்டு போவோம். இங்கே லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஃப்ட்டும் நம்மளை பார்த்தீங்கன்னா மேலே தான் கூட்டு போவோம். நாம இந்த லிஃப்ட்டில் வந்து போக போகிறதுல நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுனால என்ன பண்ணலாம், சும்மா ஜம்முன்னு இந்த ஒரு போர்ட்டல் வழியாகவே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிடலாம். இது எந்த இடம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த இடத்தோட டாப்பு. இந்த ஸ்குவிட் கேம்லாம் உட்காந்து அந்த பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட்மேன் ரசிப்பால, அதேமாரி பார்த்தீங்களா யார் யாரெல்லாம் இந்த சுனாமியை கஷ்டப்பட்டு தாண்டி வராங்களோ நம்ம இந்த இடத்துல இருந்து போய் ரசிக்கலாம். அங்கே பாருங்க, நம்ம சின்சான் 5 போல அந்த கல் மேலே பார்த்து நின்று கிடக்குறான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிஃப்ட் வழியே கீழே போயிடலாம். அவனும் பாதி நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டு இருப்பான். டேய் மண்டையா, பரவாயில்ல, ஓடி ஓடி சர்வை பண்ணிட்டியா? இந்த இடத்துக்கு ஒரு போர்ட்டல் இருக்குல்ல, அதுக்குள்ள போய்ப்பாரு. உனக்கு ஒரு செம்ம மேட்டர் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. எதுடா இதுவா? ஆமா ஆமா, போ. என்ன சொல்றா இவ? ஓயோயோ, இது என்ன உள்ள இழுக்குது. டேய் சின்சானு, என்ன பிளான் பண்ணி மாட்ட வச்சிட்டியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. முடிஞ்சா தப்பிச்சு வாடா பாப்போம். அடா பாவீங்களா, இப்படி கொண்டு கோத்து விட்டானே. ஆனா இதுக்குள்ள வந்ததுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு 50 காயின் என்னமோ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதுக்குள்ள போனா காயினுக்கு தரானுங்க, அவ்வளவுதாங்க. ஐயோ, விடவே மாட்டேங்குது. அழகா போன நம்மளோட தப்பாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேர் வந்து தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனல் இனிமேல் நிறைய ராப்ளெக்ஸை தாண்டி நிறைய கேம்ஸோ போட்டிருக்கோம். டைம் படிச்சு சேனலில் போட்டிருக்கோம். வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர் ஃபாரட்டா.